ஹாய் ஹலோ, இது லின்சி. நீங்க இன்னைக்கு கேட்டுட்டு இருக்கிறது லின்சி டாக்ஸ். நம்ம இன்னைக்கு ஒரு ஹாரர் ஸ்டோரி கேட்கலாமா? அதை கேட்கறதுக்கு முன்னாடி இந்த சேனல்ல வர கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்க ஹெட்போன்ஸை மாட்டிக்கோங்க, வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. வாங்க கதைக்குள்ள போலாம். அமானுஷ்ய இரவு. காட்டின் அமானுஷ்ய அமைதியை மெதுமெதுவாய் தன் காலடி ஓசையால் கலைத்து அடியெடுத்து வைத்துக் கொண்டிருந்தான் செந்தில். தொலைவில் தெரிந்த ஒரு தெரு விளக்குகளும் மின்னி மின்னி மறைந்து, அவன் தலை மறைந்ததும் தன்னிச்சையாய் ஒளி மறைந்து, உறக்கத்தில் தள்ளப்பட்ட எந்த ஒரு எடக்கும் அடக்குமின்றி தன் நடையை தொடர்ந்த செந்தில் தன் பின் கேட்ட வேறொரு காலடி ஓசையில் திடுக்கிட்டு நின்றான். சுற்றி எங்கிலும் மரங்கள் அடர்ந்து வெளிச்சமும் வரவிடாது இருளை பூசி கொண்டிருக்க, நிலவவனோ எப்போதோ தன் வேலையை முடித்து மறுவேளை பார்க்க எதிர் திசையில் சென்றிருந்தான். செந்திலின் கோழி கொண்டு கண்கள் அங்கும் இங்கும் நடனமாட, தொண்டையில் எச்சிலை கூட்டி விழுங்கியவன் திகில் கலந்த பார்வையை சுற்றி சுழல விட்டு ஓரடி முன்னோக்கி எடுத்து வைத்தான். அவன் பின் முன்பை போலவே மீண்டும் ஒரு காலடி ஓசை தெளிவாய் கேட்க, செந்திலின் இதயத்தில் பயப்பந்து மெதுமெதுவாய் உருள தொடங்கியது. பேய் கதைகளில் உள்ளவை போல பின்னொரு சத்தம் கேட்டால் எவனுக்கு தான் பயமாய் இருக்காது? 1000 தான் இருந்தாலும் அம்மாவின் குரல் நடுஞ்சாமத்துல போனா காத்து கருப்பு அண்டிரும் சாமி, காத்தால போய்க்கிறாயா என்று சொல்ல, அதை மீறி மதுரை வீரன் கணக்காய் வந்தது தவறுதான் என புத்திக்கு முழக்கமிட்டது. பொது புலம்பி பிரயோஜனமில்லை என மனம் சத்தமிட, வேறு வழி தேடி கண்கள் அலைப்பாய்ந்த நேரம் அவனின் செவி அருகில் அதிக சத்தத்துடன் அவன் கழுத்தை தீண்டியது அந்த மூச்சு காற்று. ஒரு நொடி கண்களை 4 மீட்டர் அகலம் விரித்து செந்தில் மெதுவாய் தலையை மட்டும் திரும்பி பார்க்க, கோரமாய் கத்திக்கொண்டு அவன் மீது பாய்ந்தது ஒரு திகழ் முகம். அம்மா என்று அலறிக்கொண்டு கீழே விழுந்த செந்தில் பதறி போய் கண்களை திறக்கவும், அவன் முன் இருந்த அந்த பயமுறுத்தும் முகம் எங்கோ காணாமல் போயிருந்தது. சில நொடிகளில் வியர்த்து விறுவிறுத்து போயிருந்த இதயம் 100 மீட்டர் வேகத்திற்கு செல்லும் இன்ஜினை போல வேகம் எடுத்து துடித்து கொண்டிருக்க, அதை ஆசுவாசப்படுத்த இயலாத நேரம் சட்டென அவன் முன் ஒரு உருவம் பயங்கரமாய் கத்திக்கொண்டே தலை விரித்து ஓடி வந்தது. அதை கண்டு செந்தில் வாயடைத்து உறைந்து அவன் நிற்க, அவன் நகரும் முன் அவனை நெருங்கியிருந்த அந்த பயங்கரமான பேய் அவன் கழுத்தை பிடித்து அந்தரங்கத்தில் தூக்க, ஐயோ என்னை விட்டுடு, ஐயோ பேய் என அலறிய செந்தில் பலத்த சத்தத்துடன் கீழே விழுந்தான். மூச்சு முட்டி கழுத்தில் இருந்த வழியை போக்க, கைகளால் தேய்த்தவன் வாயாலும் மூக்காலும் மாற்றி மாற்றி மூச்சு விட்டு எழுந்து நின்றான். மீண்டும் இப்போது அவ்விடம் முழுவதிலும் நிசப்தம் கூடியிருக்க, உடலில் எழுந்த நடுக்கத்தை மறைக்க எண்ணாத செந்தில் மெல்ல பின்னோக்கி நகர்ந்தவாறே, செந்தில் வேண்டாம், நான் வீட்டுக்கு ஒரே பையன், என்னை எதுவும் செஞ்சிடாத, என்னை எதுவும் செஞ்சிடாதீங்க, அப்படியே நான் போயிடுறேன் என கூற வந்தவன் அதற்கு மேல் தொடர இயலாமல் திக்கி திணற அவன் முன்னே 10 அடி தூரத்தில் இருளில் இருந்த மரத்தின் பின்னின்று தலையை மட்டும் எட்டி கொண்டு பார்த்தது அந்த பேய். அதை பார்த்த செந்திலின் இதயம் மீண்டும் வேகம் எடுத்து துடிக்க, தலைக்கு மேல் ஏதோ பாய்வதை போல பிரம்மைகள் தோன்ற தலையை சிலுப்பி விட்டு பார்த்தவனுக்கு அவ்விடத்தில் இப்போது அந்த பேய் தெரியவில்லை. செந்தில் மாரியாத்தா, காளியாத்தா, செல்லாத்தா என எப்படியாவது நேரத்தை காப்பாத்திடு என மனதுக்குள் அனைத்து தெய்வங்களுக்கும் ஒரு விண்ணப்பத்தை போட்டவன் இப்போது கந்த சஷ்டி கவசத்தை முணுமுணுத்தவாறு மெதுவாய் அங்கிருந்து நகர பார்க்க, சரியாய் அவன் முன் மேலிருந்து ஏதோ ஒன்று தொப்பென்று குதித்தது.
மிரண்டு போய் பின்னகர்ந்த செந்தில் அவன் முன் எதுவும் இல்லாததைக் கண்டு பயப்பந்தை மேலும் உருள விட்டு தயங்கி தயங்கி ஒரு கையை மட்டும் நீட்டி ஏதேனும் கண்ணிற்கு தெரியாத மனிதன் நிற்கிறானா என உணர முயற்சிக்க 2 நிமிடங்களுக்கு ஒன்றும் அகப்படாத அவனின் கரத்தில் திடீரென ஏதோ ஒன்று சிக்கியது. பளபளவெனவும் கொழகொழவென்று எதையோ ஊற்றுவதைப் போல இருக்க, என்னடா இது என கண்களை திறந்து பார்த்த செந்தில் தன் கையில் பாதி வெட்டப்பட்ட ஒரு கையிலும் அது அணிந்திருந்த பழைய மாடல் கை கடிகாரத்தின் மீது ரத்தம் காயாது இருப்பதைக் கண்டு அந்த காடே அதிர அலறிக்கொண்டே அதை அப்படியே போட்டுவிட்டு ஓடி திரும்பினான். அவன் ஓட எத்தனைக்கும் முன்னே திடீரென ஒரு பயங்கரமான பேய் அவன் முதுகில் ஏறி அமர அதில் கத்திக்கொண்டே கீழே விழுந்தான் செந்தில். செந்தில், டேய் செந்தில், எந்திரிடா என யாரோ முகத்தில் சட்டென தண்ணீரை தெளிக்கவும் கண்களை பட்டென திறந்த செந்தில் அவன் முன் அவனின் அம்மா முகத்தில் பாதி கலவரத்துடன் நிற்பதைக் கண்டு அனைத்தும் நினைவு பெற்று, எம்மோ என்னை காப்பாத்துமோ, என்னை ஏதோ ஒரு பேய் காவமாக பார்க்குது, சீக்கிரம் என்னை காப்பாத்துமா, நம்ம வீட்டுக்கு என்னை கூட்டிட்டு போயிடுமா என அவர் காலை கட்டி கொண்டு அழுது கதறினான். டேய் கூறு கட்டவனே, கனவு கண்டுட்டு வளர்றியா? இதுக்கு தான் நான் நேத்தே அந்த பேய் மலை வீட்டுக்கு போகாதேன்னு சொன்னேன். கேட்டியாடா நீ? ராத்திரி பித்து பிடிச்ச மாதிரி வந்து படுத்துட்டு இப்ப என் உசுரை வாங்கிட்டு இருக்கிற. போடா போய் தண்ணி பிடிச்சிட்டு வா, லாரிக்காரன் போயிட போறான் என்றவாறு 2 சில்வர் குடங்களை அவனிடம் கொடுத்துவிட்டு இன்னும் கரித்து கொட்டியவாறு சென்றார். செந்தில், ஐயோ இது கனவா என்று தலையை சொரிந்தவாறு சுற்றிலும் பார்த்தவன் அவனது அறையில் கீழே கிடப்பதை உணர்ந்து, அட ஆமா இது கனவு என்று அவன் பெருமூச்சு விட்டான். ஏதோ யம தர்மனிடமிருந்தே தப்பியதா எண்ணி ஆழ பெருமூச்சை இழுத்து விட்டவன் தன் தாய் கூறியதைப் போலவே குடங்களை எடுத்துக்கொண்டு தண்ணீர் லாரி அருகில் சென்றான். தண்ணி லாரி அண்ணனும் செந்திலை கண்டதும் புன்னகைக்க குடத்தை அந்த அண்ணனிடம் கொடுத்தவன் எதர்ச்சையாய் தன் இடது கரத்தை பார்த்துவிட்டு முதுகு சில்லிட்டு உடல் சிலிர்த்து அங்கேயே மயங்கி விழுந்தான். லாரி அண்ணன், டேய் தம்பி, என்னடா ஆச்சு என்றவாறு அவனை பிடிக்க முன்வர கீழே சரிந்து விழுந்த செந்திலின் கைகளில் இருந்து கொண்டு அவரை பார்த்து மின்னியது செந்திலுக்கு காட்டில் கிடைத்த கையில் ரத்தம் படிந்து இப்போது காய்ந்து போயிருந்த அதே கைகடிகாரம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்கள் அனைத்தையும் கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க.